Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology பார்த்துட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles series பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principlesல இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic adaptive radiation. adaptive radiationனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல உள்ள எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். என்ன மாதிரியான கேள்விகள் இதுக்கு முன்னாடி PGTRB மற்றும் வேற எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருக்குன்றதை நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்றது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ஷன் ஆயிக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவு முறை, தட்பவெப்பம், கிளைமேட், வெதர் இதுக்கேற்ற மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் தன்னையே மாத்திக்கிறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து ஒரு கட்டத்துல எவல்யூஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு. புது லிவிங் ஆர்கானிசம், புது பேர்ட்ஸோ ரெப்டைல்ஸோ எவல்யூட் ஆகுறதுக்கு இது சான்ஸ் அமையுது. அடாப்டிவ் ரேடியேஷன்ல ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் எவல்யூஷன் ஆகுது இல்லையா, அந்த ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து பலவிதமான லிவிங் ஆர்கானிசம் எவல்யூஷன் ஆகுறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன். இதை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு எவல்யூஷனோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். அடாப்டிவ் ரேடியேஷனோட எதிர்ப்பதமான எவல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா parallel எவல்யூஷன். அப்படியே அடாப்டிவ் ரேடியேஷனோட ஆப்போசிட் தான் parallel எவல்யூஷன். parallel எவல்யூஷன்னா என்னன்னு பாருங்க. ஒரு ஆன்செஸ்டர் அதுல இருந்து ஒரே மாதிரியான எவல்யூஷன் ஆகி வர்ற புது ஆர்கானிசம் வந்திருந்தா அது parallel எவல்யூஷன். ஒரு ஆன்செஸ்டர் மேமல்னு வச்சுக்கோங்களேன். மேமல்ஸ்க்கு கையில 5 விரல்கள் இருக்கும். ஆனா அந்த மேமல்ல இருந்து வந்த குதிரை, மான் ரெண்டுமே ஹூஃப்ட் அனிமல்ஸ் இல்லையா? நல்ல வேகமா ஓடக்கூடியது. குதிரையும் வேகமா ஓடக்கூடியது, மானும் வேகமா ஓடக்கூடியது. ஒரு பாலூட்டியில இருந்து வந்த குதிரை, மான் ரெண்டு பேருமே அவங்களோட கால் அமைப்பு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் வந்திருக்காங்க. ஒரே மாதிரி தான் வேகமா ஓடுறாங்க. ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கம் தான். குதிரையும் புல்லதான் சாப்பிடும், மானும் புல்லதான் சாப்பிடும். உணவு பழக்க வழக்கம், அதோட ஹேபிட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால அதை நம்ம parallel எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க அடாப்டிவ் ரேடியேஷன் அதற்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. ஒரே ஆன்செஸ்டர் அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டு வந்து நம்ம மேமல்ஸ் பாலூட்டிகளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய லேண்ட் ஏரியா இருக்கு. அது இன்னும் கான்டினென்டா பிரியாம இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ ஒரு காலகட்டத்துல நடுவுல ஓஷன் வந்து, நடுவுல தண்ணி வந்து அந்த 2 லேண்ட் ஏரியாவும் பிரியல. அதுல இருந்த ஆர்கானிசமும் இந்த சைடு இருக்கவங்க அப்படியே இருந்துப்பாங்க, இன்னொரு நிலப்பகுதியில இருக்கவங்க அப்படியே இருந்துப்பாங்க. அந்த ஆர்கானிசம் அவங்க எந்த நிலப்பகுதியில இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாதான் ஆஸ்திரேலியால இருக்கிற மேமெல்லாம் என்னவாயிடுச்சு, மார்சுபியல் ஆயிடுச்சு. ஒரு கங்காரு மாதிரி பவுச் வச்சுக்கிட்டு அதுல குழந்தைய வச்சுக்கிட்டு அது அவங்களுக்கு நிறைய வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்காது. ரொம்ப நாள் வந்து குட்டி வந்து தாயோட வயிற்றுக்குள்ள இருக்காது. அவ்வளோ பிளாசண்டா வந்து தாய்க்கு இருக்காது. அதனால அது கொஞ்ச நாள்ல குட்டி எடுத்து தன்னோட அந்த பை மாதிரி இருக்கிற அமைப்புல வச்சுக்கிறோம். மார்சுபியல்ஸ் ஆயிடுறாங்க. அதே இது சவுத் அமெரிக்கா போன மேமல்ஸ்லாம் நார்மலா நம்ம பார்க்குற பாலூட்டிகள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு. நம்ம எந்த லேண்ட்ல இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதுவும் பாலூட்டிகள்ல தான் நான் சொல்றேன். பாலூட்டிகள் தான் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட ஹேபிட்டை மாத்திப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆன்செஸ்டர் தான் மேமல். அதுல இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ நிறைய ரேடியேஷனா அடாப்ஷன் ஆயிருக்கு. இதனாலதான் அடாப்டிவ் ரேடியேஷன். அர்போரியல் மரத்துல வாழக்கூடிய மேமல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அர்போரியல். கர்சோரியல்ன்றது நான் இப்ப சொன்னது குதிரை, மான் இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடிய அனிமல் குரூப்பை நம்ம கர்சோரியல் சொல்றோம். அதுவும் பாலூட்டிகள்ல இருந்து தான் வந்திருக்கு. அடுத்த பாலூட்டிகள்ல இருந்து வேற என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃபசோரியல். பூமியை கிளறி பரோயிங் அனிமல்ஸ் சொல்றோம் இல்லையா, பூமிக்கு அடியில வாழக்கூடியது. ராபிட் மாதிரி முயல் வந்து ஒரு பாலூட்டி தானே இல்லையா, அது ஃபசோரியல். ஏரியல்ன்றது பறக்கக்கூடிய பாலூட்டி. பேட்ஸ் பார்க்குறோம். வவ்வால் வந்து ஒரு பறக்கக்கூடிய பாலூட்டி. அக்வாட்டிக் மேமல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வேல்ஸ், சீ லயன்,
வால்ரஸ், இதெல்லாமே தண்ணீர வாழக்கூடிய பாலூட்டி இனங்கள். அப்போ ஒரே பாலூட்டி இனம் தான், அதோட நில அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தேவைப்படுற உணவு பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி காம்படிஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுட்டுக்கு காம்படிட் பண்ணிக்காம இந்த மாதிரி ஒரு ஆன்சிஸ்டர்ல இருந்து வேற வேற மாதிரி எவல்யூட் ஆகிறதுக்கு பேரு தான் அடாப்டிவ் ரேடியேஷன். இது ஒரு வகையான எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு அப்படின்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் தான். டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ்ல இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் வந்து ஒரு வகையான பறவை இனம். டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பறவையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட வாழிடம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதி வந்து தண்ணியால பிரிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து அந்த நிலப்பகுதியில இருக்க ஆர்கானிசம் அதுக்கு அந்த நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாத்திக்குது. இப்ப டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு டார்வின் கண்டுபிடிச்சாருன்னா கேலபேகஸ் ஐலாண்ட். இந்த கேலபேகஸ் ஐலாண்ட் வந்து ஒரு ஓஷனிக் ஐலாண்ட். ஓஷனிக் ஐலாண்ட் அப்படின்னா ஓஷனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவு. அந்த கடலுக்கு நடுவுல இருக்க தீவு ஓஷனிக் ஐலாண்ட் எப்படி இருக்குமா, மெயின்லேண்ட நம்ம நார்மலா வசிக்கிறோம்ல இப்ப நிலப்பகுதியில, இந்த நிலப்பகுதியை ஒரு நாளும் அது பார்த்திருக்காது. ஏதோ ஒரு எரிமலையோ ஏதோ ஒண்ணு வந்து எரிமலை வந்து அப்படி நல்லா பேர்ன் ஆகிட்டு தண்ணிக்கடியில போயிடுது. அது அப்பப்ப தண்ணிக்கு வெளியே வந்து ஒரு ஐலாண்டா ஃபார்ம் ஆகும்போது அப்படி ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்ட் தான் கேலபேகஸ் ஐலாண்ட். ஒரு காலகட்டம் வரையும் அதுல எந்த லிவிங் ஆர்கானிசமே கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மெயின்லேண்ட்ல இருக்கிற சில லிவிங் ஆர்கானிசம் அங்க எப்படியோ போயிட்டாங்க, ஐசோலேஷன் ஆயிட்டாங்க. மெயின்லேண்ட்ல இருக்கிற நிலப்பகுதியில இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து இந்த கேலபேகஸ் போன ஓஷனிக் ஐலாண்ட்ல இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் ஐசோலேட் ஆயிட்டாங்க. எப்பயுமே ஒரு ஆர்கானிசம் ஐசோலேட் ஆயிடுச்சுனாலே அது தனக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வந்து எவல்யூஷன் நடக்கதான் செய்யும். அப்படி நடந்த ஒரு எவல்யூஷன் தான் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அப்படின்ற ஒரு பறவை இனம். டார்வின் எப்ப கேலபேகஸ் ஐலாண்ட் போனாரு அப்படின்னா 1835 வருடம், 1835 இந்த இயர்ல தான் கேலபேகஸ் ஐலாண்ட் போனாரு. அப்ப என்ன பாக்குறாருன்னா மெயின்லேண்ட் நம்ம நார்மலா வசிக்கக்கூடிய லேண்ட்ல இருக்கிற நிலப்பகுதியில இருக்கிற ஃபின்ச்சஸ் ஒரு வகையான பறவை. அதுக்கு எல்லாத்துக்குமே அழகு பீக் வந்து ரொம்ப சின்னதா ஸ்ட்ரெயிட்டா நார்மலா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நிலப்பகுதியில அதோட உணவு என்ன அப்படின்னா விதைகள், சீட்ஸை தான் அது சாப்பிடுது. அது சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட பீக் வந்து அழகு வந்து இருக்கு. ஆனா கேலபேகஸ் ஐலாண்ட்ல அதே ஃபின்ச்சஸ் வந்து எப்படின்னா நீங்க ஒரு 6 விதமான ஃபின்ச்சஸ் பார்க்கலாம். வெறும் அழகை மட்டும் எடுத்தீங்கனாலே அதோட ஷார்ப்பா கேர்வா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 6 விதமான ஃபின்ச்சஸ் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா போய் அது ஸ்பீசஸா நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 13 ஸ்பீசஸ் பிரிக்கலாமா. நீங்க அந்த எடுத்துக்காட்ட பாருங்க. கிரவுண்ட் ஃபின்ச் இருக்கு, அது என்னைக்கோ தெரியாம கேலபேகஸ் ஐலாண்ட் போயிருச்சு. அங்க போனா அதுக்கு காம்படிஷனே கிடையாது. சரிப்பா, நான் வந்து வெஜிடேரியன் ட்ரீ ஃபின்ச்சா இருக்கேன், நான் வந்து மரங்கள்ல இருக்கிற பழங்கள் அந்த விதைகள் அதெல்லாம் சாப்பிடுற வெஜிடேரியன் ட்ரீ ஃபின்ச்சா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபின்ச் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இது நான் அங்க வசிக்கிற புழு பூச்சிகளை திங்கிற இன்செக்டிவோரஸ் ஃபின்ச்சா இருக்கேன்னு சொல்லி மாறிக்கிச்சு, தன்னையே அடாப்ஷன் பண்ணி மாத்திக்கிச்சு. அங்க உட்பெக்கர் காம்படிஷனே இல்ல, உட்பெக்கர்ன்ற பேர்டே அங்க இல்ல. அப்ப சில ஃபின்ச் என்ன ஆயிடுச்சு, மரத்தை கொத்தி அதுல வர்ற புழுக்களை சாப்பிட்ற மாதிரி உட்பெக்கர் ஃபின்ச்சா மாறிக்கிச்சு. வார்ப்ளர் ஃபின்ச், கேக்டஸ் கிரவுண்ட் ஃபின்ச், இந்த மாதிரி 6 வகையான ஃபின்ச்சா ஒரு 13 ஸ்பீசஸாவே தன்னைத்தானே மாத்திக்கிச்சு. எப்படி, அதோட பீக், அதோட அழகு, அதோட கால் நகங்கள் அந்த மாதிரி மாறி மாறி இத்தனை வகையான ஃபின்ச்சா அது மாறிடுச்சு. இதை தான் நம்ம டார்வின்ஸ் ஃபின்ச் அப்படின்ற எடுத்துக்காட்டுல பாக்குறோம். அப்ப டார்வின்ஸ் ஃபின்ச் இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா டார்வின் தான். டார்வினுக்கு டார்வின்ஸ் ஃபின்ச் மேல ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப இதுல ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, எப்படி எவல்யூஷன் நடந்துச்சுன்னு சொல்லி. இது எங்க வாழுது அப்படின்னு கேட்டா கேலபேகஸ் ஐலாண்ட்ல தான் அவர் பார்த்தாரு. எப்ப கேலபேகஸ் ஐலாண்ட் போனாரு அப்படின்னா 1835. ஒருவேளை கேலபேகஸ் ஐலாண்ட் போனது யாருன்னு கேட்டா டார்வின் எழுதணும். மெயின்லேண்ட் ஃபின்ச்சஸோட அழகு பீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்டா ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. அதோட உணவு முறை சீட்ஸ் தான். கேலபேகஸ்ல இருந்ததுக்கு விதவிதமான பீக்ஸ் வந்து இருந்தது. தேங்க்யூ.